செம்ம மழை அடிக்குது. சறுக்குட்டு விளாட்லாம் போல. செம்மையா இருக்குடா. வந்ததுக்கு ஒரு யானை சாணியை பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. இங்கே பாருங்க, அங்கேருந்து தண்ணி சும்மா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. யானை வருதான், யானை இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கார் ஏதோ பண்ணிட்டு போல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ வால்பாறையில் தான் இருக்கோம் இன்னைக்கு. ஓகே, நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறைக்கு வந்தாச்சு. நேற்று நைட்லேருந்து செம்ம மழை. நேற்று நைட்லாம் எங்கேயுமே போக முடியல. சரி, வந்தோடனே நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா நம்ம திருப்பள்ளி ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அது போகிற வழியில் இன்னும் 2 ஃபால்ஸு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே அத்திரப்பள்ளிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வால்பாறைக்கு தான் வர போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம வால்பாறைலாம் ஸ்டே 2 டேஸ் வந்து வால்பாறைலாம் ஸ்டே. திருப்பள்ளி ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. போனதில்லை, இப்போ தான் போக போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் எங்களோட சேர்ந்து வந்து பாருங்கள். போகிற உள்ள சோலையார் டேம் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு இன்னும் என்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பள்ளி ரீச் பண்ணிட்டு இன்றைக்கி திருப்பி நைட்டுக்குள்ளே வால்பாறை வந்துடும். அதான் என்னையோட பிளான். ஓகே, டன். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம்ஸ் ஓகே தான், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வித் பால்கனி வியூவோடு இருக்குது. நைட்டு வரும்போது ஒன்றுமே தெரியல. பகலில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. ஓகே, போகலாம். ஓகே, ரெடி. இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆமாம், இப்போ தீபாவளி டைம்னால வந்து இங்கே யாருமே இல்லை. ஆமாம், இன்றைக்கி தான் ஆக்சுவலி தீபாவளி. வந்து தீபாவளி இருக்குமோ நம்ம வால்பாறையில் இருக்கோம். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். வீடியோ போகிற புதுக்கல்ல வீடியோ அடுத்த தீபாவளியாக வரா, அப்போ பார்த்துக்காங்க நீங்கள். சரி, ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கான ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்னையோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அத்திரப்பள்ளி தான் நம்ம போக போகிறோம். எல்லாம் வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோடு வந்து எல்லாம் மாசாக இருக்கும். அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோம் ஃபஸ்ட் டைமாக. எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வால்பாறை குரங்கு முடியா எப்படி போகணும்? அத்திரப்பள்ளி சோலையார் டேம் ரைட் சைடு. ஓகே, டன். இங்கே ஏதோ ஒரு டேர்னிங் மாதிரி இருக்குது. ரைட் திரும்பி இருக்கோம். கரெக்டு தான். ஏதோ டீப் ஃபாரஸ்ட் ரோடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சவுண்டுனால எல்லா விலங்குகளும் உள்ளே தான் போயிருக்கோம் நம்புகிறோம். பார்ப்போம். நான் திருச்சியிலேருந்து கிளம்புறப்போ நம்ம வால்பாறை ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் நைட்டு 7 மணி ஆகிடுச்சிங்க. ஏன்னா வந்து நாங்கள் காலையில் எப்போ கிளம்பணுன்னு கேட்டால் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கடைசியில் வந்து நாங்கள் ரீச் ஆனதுக்கு 7 மணி. 12 மணி நேரம் ஓடிட்டு வந்திருக்கேன். வந்து நடுவில் நிறைய பிரேக் எடுத்தேன், நிறைய ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா கண்டினியூஸாக போக முடியாததுனால நாங்கள் அங்கங்கே நின்று பொறுமையாக வந்தோம். நல்லா சாப்பிட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு அருவி இருந்துச்சு. சூப்பராக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் எதுவும் அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் இதுக்கு முன்னாடி வீடியோ தான் போட்டிருப்போம். இங்கே ஒரு சூப்பராக ஒரு அண்ணன் இருக்குது, நல்லா இருக்கே. சொல்கிற அது பேர் என்ன? சோலையார் டேமா? அதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன். தெரியலையா? தெரியலைங்க, சூப்பராக இருக்குது. அதே இந்த இதில் தான் வந்து விலங்குகள்லாம் தண்ணி குடிக்க வரும் போல், யானை அதெல்லாம். ஆமாம், மேபி இல்லை. வேறு நீங்கள் தீபாவளினால வெடி வெடிச்சிட்ருக்கேன் டொம்மு டொம்முன்ட்டு. இதுவே எல்லாமே காட்டுக்குள்ளே பயந்து உட்காந்துருப்பாண்ட. 5 minutes later. சரி, அடுத்து நம்ம சோலையார் டேம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். எல்லாம் செம்ம மழை அடிக்குது. இதுக்கு மேலே நம்ம விளாக் எடுக்க முடியாது. அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம்டா. சோலையார் டேமுக்கு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. அங்கெல்லாம் ஆள் இருக்காங்க. எப்படி போயிருப்பாங்க? அது வர போகலாமோ? ஒரு வேலை தெரியுதா? ஓ, வெளியே நின்று பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் க்ளோஸில் இருக்குது. க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? எனக்கு என்ன தெரியும், தள்ளையா அவ்வளோதான் உள்ளே விடுவாங்க. இங்கே போய் கேட் தெரியுங்களா? சரிதா? இங்கே பாருங்கள், செம்மையாக வியூ தெரியுது. நல்லா தண்ணி வருது. அழகாக சறுக்குட்டு விளாட்லாம் போல. செம்மையாக இருக்கு.
அங்கேருந்து சர்க்குட்டை எப்படி இருக்கும்? ஃபுல் வியூ அணை. இங்கே இப்போ ரைட் சைடு போகுது. ஐயோ இந்த வியூவை பாருங்க, செமையா இருக்கு. இங்கே இருக்குது. தண்ணி கம்மியா இருக்குல்ல, செமையா இருக்குடா. அப்படியே லெஃப்ட் வந்து பார்த்து அப்படியே போகுது. இந்த தண்ணி தான் அதிரப்பள்ளி வரை போகுமோ தெரியலையே. இருக்கும். இங்கிட்டு இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அணை. இந்த தண்ணி தான் போகுது. அது எப்படி உனக்கு தெரியும் போகுதுன்ட்டு? நீ போய் பார்த்தியா? ஆமாம், பார்க்க தானே போகிறேன். சரி ஓகே. இன்னும் மழை தூரிட்டு தான் இருக்கு. நாங்கள் ரெயின் கோட் போட்டதுனால லைட்டாக தூரிட்டு, அதனால ஓகே. செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அதிரப்பள்ளி 50 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இன்னும் 60 இன்னும் 50. இப்போ தான் செக் போஸ்ட்லேருந்து டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கியாச்சு. காட்டு ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. யானை வருதா, புலி வருதா, வேறு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். பர்மிஷன் புளியை பார்த்தே அவன் இங்கே ஒருத்தன் அடம் முடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா என்ன ஆகும்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். வேண்டாம், அங்கே பாரு குட்டி புளி. யாருக்கு? ஆமாண்டா, புலியோட கிராஸாக இருக்குமோ? சூப்பர்டா. புளியை பார்த்துட்டேன். இங்கே வந்து 12:46க்கு நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். அவுட் டைம் பார்த்திங்கன்னா 2:46க்கு அவுட் ஆகணுமா. அதுக்குள்ளே அவுட் ஆகிடணும். அதுக்கு தான் அந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. போயிடலாம். இப்போ நம்ம காட்டு ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அப்படியே போகிறோம். வந்ததுக்கு ஒரு யானை சாணியை பார்த்துருக்கோம். இப்போதைக்கு யானை வந்துட்டு எப்படி வரும், யானை எப்போ வரும்னு தெரியல. யானையை பார்த்துட்டு தான் போவோம் கண்டிப்பாக. வேண்டாம், நின்று வர சொல்லிட்டாது பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு ஹாப்பி போகலான்னு சொல்லிட்டு போகலாம். தேடிக்கிட்டே வரான்டா யானையை. நீ அதுக்குள்ளெல்லாம் நீ போக வேண்டாம். நீ ரோட்லேயே வரும், பார்த்துட்டு போ. சரி சார் சார் சூப்பராக இருக்குது. போகிற வழியில் ஒரு கால் செட்டப் பண்ணுறா. ஓகே, விலாகர் ரெடி ஆகிட்டாரு. விலாக் பண்ணா. இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க ரோடு தான் அந்த டீப் ஃபாரஸ்ட் ரோடு. சூப்பராக இருக்குது. ஆமாம், சொன்ன மாதிரி நல்ல டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை சாணி தாங்க இருக்குது. ஆனால் யானையை காணோம். யானையை தவிர யானை பண்ண லூட்டிகள், சேட்டைகள் அது எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. மரம் சாஞ்சிருக்கு, மரத்துக்கீழே இருக்குது, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கு. யானையை தான் காணோம். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸுமே. அதாவது செக் போஸ்ட்டில் வந்து 2 ஹவர்ஸ் தான் பர்மிஷனு. காசுலாம் இல்லை, என்ட்ரியில் இல்லை, ஃப்ரீ தான். பட் ஆனால் நம்ம 12:46க்கு நம்ம என்ட்ரி ஆனோம். 2:46க்குலாம் நம்ம வந்து அந்த சைடு போயிடணும், அதிரப்பள்ளி சைடு போயிடணும். திருப்பி அங்கே முடிச்சுட்டு திருப்பியும் இங்கே 4 மணிக்குள்ளே நம்ம வந்துடணும்னு நினைக்கிறேன். பைக்குக்கு 4 மணி வரை, காருக்கு 6 மணி வரை. சரி ஓகேங்க, பார்ப்போம். கொஞ்சம் நல்லா பயமாக தாங்க இருக்குது இந்த ரோடு. நல்ல டெப்த்தான ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. போகும்போதே ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் போகிறதுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு வைபான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் வந்து எங்கேயும் நின்றக்கூடாது, அதில் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும். என்னாலும் நின்றக்கூடாதுன்ட்டு நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. நின்றாதீங்க, டோன்ட் பார்க்கிங், டோன்ட் லிட்டரிங் அப்படின்ட்டு. மத்தியில் ஒரு பெரிய நம்ம சோலையா டேம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. நானும் யானை வரும்னு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்தால் யானையும் காணோம், ஒன்றையும் காணோம். யானையோட விட்டம் மட்டும்தான் கிடக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். அத்திரப்பள்ளி இன்னும் 38. ஓகே.
ஓகே, இந்த 38 ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். நல்லா இருக்குங்க இந்த வியூ. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. தவிர காடு தாங்க, ஃபுல்லாக காடாக இருக்கே. இங்கே பாருங்க காடை, ஏங்கப்பா இந்த காட்டில் சிங்கமே இருக்கும் போலையே. அப்படியே கணக்கு ஃபுல்லாக காடு. கீழே என்ன இருக்குன்னே தெரியலையே. உனக்கு தெரியுதா சொன்னா? ஆமாம், பயங்கரமாக இருக்குது. அப்படியேங்கப்பா செம்ம வியூவாக இருக்குது. திருப்பள்ளி கிட்டக்க வந்துட்டோங்க. ரைட்லேயும் சூப்பராக இருக்குது, லெஃப்ட்லேயும் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கடைசி வேறு யானை தாங்க காணோம். யானையை பார்க்கவே முடியல நம்மளால். மேபி நைட்டு பார்க்கலாம். வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரோடு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்கு ஆனால் ஓட்டுறதுக்கு. ஆனால் இப்போ வர நம்ம வந்து எந்த அனிமல்ஸும் எதுவும் பார்க்கல. சரி ஓகே, ஏன்னா இப்போ வந்து டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வேறு வந்து 4 மணிக்குள்ளே ஏறணும் இங்கே, இல்லைன்னா திருப்பி விட மாட்டாங்களாம். நம்ம வந்து 2வது நம்ம டைம் வால்பாறையில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் யானை இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. எப்படியும் 100 கணக்கில் யானை இருக்கும். நான் வர வழியில் ஃபுல்லாக அந்த யானை இந்த பண்ண சேட்டைகளோட அடையாளம் தான் இருக்குது. இது இப்போது இந்த டைம்னால பகல்னால எதுவும் வெளியே வராமல் எல்லாம் இருக்கணும் போல். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழ் செக் போஸ்ட்டுக்கு ஏன்னா நிறைய வீடெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் வந்து ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு இருந்தோம். சிக்னலும் இல்லை, எதுவுமே இல்லை. செம்ம ஃபாரஸ்ட்டு, நிறைய ஃபால்ஸ் வந்துச்சு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால ரோட்லேயுமே அங்கங்கே தண்ணிலாம் போச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே அத்திரப்பள்ளி கிட்டக்கு வந்துட்டோம். நான் அத்திரப்பள்ளி போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஃபால்ஸை பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ஃபோக்கஸ் செம்மையாக இருக்குது. இந்த பேர் சர்பா பிரிட்ஜா. போயிட்டு வரும்போது நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நமக்கு செம்மையாக டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. செக் போஸ்ட்லாம் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அத்திரப்பள்ளி வந்துடும். அங்கே போயிட்டு திருப்பி நம்ம 4 மணிக்குள்ளார செக் போஸ்ட்டுக்கு திருப்பி வரணும். அப்போ தான் நம்ம மேலே போக முடியும் வால்பாறைக்கு. இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 மணிக்குள்ளே போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ஜாக்கெட்லாம் கழட்டினோம். திருப்பி பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கிட்டோம். மழை வேற வருது. எப்படி அங்கே போகிறது? டைம் வேறு 3 ஆயிடுச்சு. 4 மணிக்கெலாம் திருப்பி செக் போஸ்ட்டை ரீச் பண்ணணும். இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க. ஸோ வந்து டக்குன்னு கிளம்பணும். கீழே அந்த அருவி தண்ணி பட்டு பாதி மலைக்கு செதற். இங்கேருந்து பார்க்கவே வியூ செம்மையாக இருக்குது.
அப்பாடா எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அத்திரப்பள்ளி ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செம்ம ஜஸ்ட்டில் வந்திருக்கோம். ஏன்னா மணி பார்த்திங்கன்னா 3:45 ஆகுது. திருப்பி நம்ம 4 மணிக்கெலாம் இந்த வால்பாறை செக் போஸ்ட்டை, அதாவது இங்கேருந்து போகிற அந்த செக் போஸ்ட்டை தாண்டணும். இல்லைன்னா நம்மளை விட மாட்டாங்க. வேறு வழி பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் காட்டுது. நம்ம அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சுட்டு ஓடிடணும். செம்மையாக இருக்குது. ஆமாம், எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாகுபலி ஃபால்ஸ் இங்கே பாருங்க. அங்கேருந்து தண்ணி சும்மா அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அந்த சைட் தான் விழுவுது, பயங்கரமாக விழுவுது. நல்லா இருக்குல்ல? சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தோம். ஆமாம், இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. நீ கீழே வேற இறங்கி போனால் அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆமாம், இதோட ஃபுல் வியூ பார்க்கலாம். பட் அங்கெல்லாம் குளிக்கலாம் விட மாட்டாங்களா? ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி வேற வருது, அதனால். ஆமாம், சரி, ஓகே, வாங்க நம்ம போகலாம். இருக்க முடியுதான் இருக்கும், இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம். ஆமாம், இப்போ போகும்போதாச்சும் நம்ம யானை வருதான்னு பார்ப்போம். வரும்போது ஒன்றும் வரல, யானையும் வரல, எதுவும் வரல. யானை பார்க்கறதுனால தான் வந்துருக்காங்க. ஆமாம், போகும்போதாச்சும் எதாவது வருதான்னு பார்ப்போம். யானை, புலி, கரடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே அந்த ரோடை பிடிக்கணும். சரி, ஓகேங்க, வாங்க நம்ம சட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம், டைம் இல்லை. இதுதான் நீங்கள் பார்க்குறது மெயின் அருவிக்கு போகிற வழி. இது வந்து நீங்கள் கீழே போய்ட்டு அந்த ஃபுல் வியூ பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா டைமிங் தான், காலையில் 8லேருந்து 5 மணி வரை. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. Many unbearable hours later. ஐயோ, யானை வருதா, யானை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பயமாக இருக்குடா. ஐயோ, எப்படி இருக்க போது தெரியலையே. இந்த கார் பின்னாடியே போ. துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டாங்க, நம்மளும் யானை இருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்களே. யானையை தான் தேடிட்டு வரோம், இருந்தாலும் ஒரு பயம். யானைலாம் எதுதான் இருக்கு. எல்லா காரும் வருது பேரு. ஐயோ, விடு வெயிட் பண்ணிட்டியா? பயப்படாத. யானை சாணி வேறு நாத்த நாருது. பேசினா கேட்காது. இங்கே இருக்கு போய் என்னமோ வந்துச்சு தெரியலடி, எனக்கே பயமாக இருக்குது. புளியாக இருந்தால் சமாளிச்சிடலாம் சொன்னா, அது ஏன் சைஸ் தான் இருக்கும். பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஐயோ, யானை வந்து ஏதோ வெளியே காமிச்சு விட்டு பிரிச்சுக்குள்ள. கேஸ் இப்போ வந்து எல்லாரும் யானைன்ட்டு பயம் பிடிச்சி விட்டாங்க. இந்த கார் ஏதோ பண்ணிடுச்சு போல, யானை. ஒரு 2 பெண்டுக்கு முன்னாடி யானைன்ட்டு எல்லா இதுவும் சொல்லாத. பார்த்தா நாங்கள் வரதுக்குள்ளான யானை போயிடுச்சு. ஆனால் யானை போகிறதுக்குள்ளே ஒரு சரியான சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரை நல்லா ஏதோ முட்டி நல்லா பண்ணிட்டு போயிருக்கு. காரில் அவ்வளோனா வீதியில் எல்லாம் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ரெக்கவரி வேன் வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. யானை பார்த்திங்களா, யானை பார்க்கணும் நம்ம ஆசைப்பட்றோம். ஆனால் வந்துச்சு, அமைதியாக போச்சுன்னா நமக்கு நல்லது, இல்லாட்டினா அவ்வளோதான், டேஞ்சர் நமக்கு தாங்க. இப்போ உண்மையிலே கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான் இது. காட்சி நம்ம முன்னாடி கார் போச்சுன்னா காருக்கு முன்னாடியே கொஞ்சம் சேஃபாக போகிறது நல்லது. அதாவது ஆஃப்டர் 4 ஆஃப்டர் 5 சொல்கிறேன். அதெல்லாம் கூட எதுவும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி டைம்லாம் சொல்கிறேன். செம்ம தான் இருந்துச்சுங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், 2 பேர் சொன்னார், மரம் எல்லாம் யானைங்கிறப்போ
பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற எங்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ அப்படின்ட்டு. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா திக்குன்னு இருந்துச்சு. ஆஹா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, எங்கிட்டு நிற்கும்னு தெரியாது, இங்கிட்டு நிற்குமான்னு தெரில. நான் நடுவுலேயே போயிட்டுருக்கேன். இதான் வந்து முட்டியை தும்பிக்கை வச்சு அடிச்சிருமோ அப்படி இப்படின்னா கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. உங்கள் யானை சாமி பாருல. A few moments later. நம்ம வந்து அத்திரப்பள்ளியிலேருந்து கிளம்பி நம்ம வால்பாறைக்கு வந்தாச்சு. வால்பாறை செக் போஸ்ட்டே நம்ம தாண்டிட்டோம். அத்திரப்பள்ளியில் லாஸ்ட்டாக தான் நாங்கள் தான் உள்ளே வந்தோம் பைக்குக்கு. 4:06க்கு டோக்கன் வாங்கினோம். 4 மணியோட க்ளோஸு. 4:06க்கு டோக்கன் வாங்கினோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. நடுவில் ஒரு இடத்துல யானை வந்துருச்சு. கொம்பன் கிளம்பினா மாதிரி வந்து வீதியை கிளப்பி விட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்குமே வண்டி ஓட்ட கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு காரு பின்னாடியாக பிடிச்சி வந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே. இருந்தாலும் நம்ம சேஃபாக சூப்பராக ரீச் ஆகியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. வால்பாறையும் பாருங்க சூப்பராக நல்லா மிஸ்டெல்லாம் கவர் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்குது. சரிங்க, அப்புறம் இன்னையோட விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு நாளைக்கு எங்கெங்கே போகிறோங்கிறத நாளைக்கு விளாக் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னாலுமே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து எங்கே போகணும், இல்லை இங்கே வாங்க அங்கே அது மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்க, ஆனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி வந்து லக்கு இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் யானை மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து யானையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அது அதுக்குள்ளே வந்து இறங்கிடுச்சு. அது ஒரு காரை டேமேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் கூட்டம் சேர்ந்தோடனே வந்து இறங்கி ஓடிடுச்சு போல். அதனால் நாங்கள் பார்க்கல, யானையோட தும்பிக்கையை கூட பார்க்கல. கடைசி வரை யானையோட விட்டையை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ இலக்கு இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ஒரு 3 நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்க, ஓகே, பாய். எப்படி சொன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக வெடி வச்சு செம்மையாக இருக்குது. நாங்கள் இப்போ வால்பாறை ட்ரிப் வச்சுருக்கோம். தீபாவளி ட்ரிப், பேபி மூவ் ட்ரிப் எல்லாம் சொல்லலாம். ஸோ வந்துட்டு இந்த விளாக்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் சும்மா வெளியெல்லாம் வெடிச்சிட்டு பயங்கரமாக இருக்குது.